Hi, hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்தும்போது சூப்பரான ஒரு எடிட் பண்ண பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்சரோ உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிவில் பார்த்த வீடியோ போலவே அது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசு வந்து மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கான். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸில் வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா ஓகேங்களா? அந்த டேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு டெலிகிராம் கொடுப்பேன். அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடெல்லாம் கொடுத்துருப்பேன். டேட் வச்சு கரெக்டாக எடுத்துங்க. டெலிகிராம் குரூப்பில் இருக்குது இந்த ப்ராஜெக்டான லிங்க்கு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல. இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் நான் எப்படி எடுக்குது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கூட ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே பார்த்தா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ப்ராஜெக்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு இது மாதிரி பிக்கு பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய பிக் ஆட் பண்ண மட்டும் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுடைய பிக்கு இந்த இடத்துல இந்த பிக் எடுத்துகிட்டு உங்களுடைய பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்தலாமா? கீழே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஒன்று அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது அந்த ஃபோட்டோவும் யாரோட சாட் பண்ணி எடிட் பண்ணுவோம் ஒரு ஃபோட்டோ இதுவோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிக்சர் அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்கவா இந்த ஃப்ரேம் பார்த்தா செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஏன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கு பார்த்தா ஸ்டார்ட் ஆகும். அதே போல் தான் அந்த ஒரு ஆல்ரெடி இமேஜ் இருக்கும். குட்டி குட்டி பாக்ஸாக இமேஜ் இருக்கும். அந்த பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண வரலாம் அவனோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் 2 பார்த்தா இப்படி தான் இருக்கும். அந்த பாக்ஸ் தான் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அது எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக பெஸ்ட் வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.